உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாற்றத்திற்கான முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் சோதனை நடத்தப்படுது. மந்திரிகள், எம்எல்ஏக்கள், கட்சியை சார்ந்தவர்கள் சோதனை பண்ணுறாங்க. இதில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு சார்ந்த ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த தவறை சரி பண்ணுவீங்களா? தவறு செஞ்சுட்டு நீங்கள் ரோட்டுக்கு வருவீங்க, அங்கே நான் செக் போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த செக் போஸ்ட்டில் வச்சு உங்களை பிடிச்சி நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? எது நல்லது? தவறு நடக்கிற இடத்துல அதை தடுத்து நிறுத்துவீங்களா? தவறு நடத்தி முடிச்சுட்டு வழியில் அவன் போகும்போது அங்கே பிடிச்சி தண்டனை வழங்குவீங்களா? எது சரியானது, எது ஈஸியானதுன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இந்த வழியில் சோதனைங்கிற விஷயமே வருமானத்துக்காக, லஞ்சம் வாங்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் டூ வீலரில் போவீங்க, பேப்பரோ ஹெல்மெட்டோ போடலன்னா ஒன்று கேஸ் எழுதுவாங்க, இல்லைன்னா ரெண்டாவது ஒரு டீல் இருக்கும், ஐயாவை பார்த்து கவனிச்சுட்டு போங்கம்பாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். இதுதான் வழியில் சோதனைங்கிற பேரில் நிறையா நடக்குது. தமிழ்நாட்டில் 20 பார்டர் இருக்குது மாற்று மாநிலத்துக்கு, வேற்று மாநிலத்துக்கு செல்கிறதுக்கு. இந்த 20 பார்டர்லேருந்து எப்படி வச்சாலும் பல கோடி ரூபா ஒரு நாளைக்கு வசூலாகி அது எங்கே போகுதுன்னு தெரியாது, வசூலாகுது. இதுதான் நடக்குது செக் போஸ்ட்டுங்கிறது. இப்போ இந்த செக் போஸ்ட்டில் தான் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு போய் செக் பண்ணியிருக்காரு. நீங்கள் எதுக்கு செக் பண்ணுறீங்க? தவறு நடக்கிறத தடுக்கிறதுக்காக போய் செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அங்கே வேலை என்ன? இங்கே குவாரியில் தாங்க உங்களுக்கு வேலை. இங்கே தான் தவறு நடக்குது. இங்கே முதல்ல மானிட்டர் பண்ணுங்கள். மானிட்டர் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? உள்ளே வர்றது எவ்வளோ லோடு வருது, வெளியில் போகிறது எவ்வளோ லோடு வருது அப்படிங்கிற விஷயம் அங்கே போட்டிருக்க எடை மிஷின் மூலியமாக தான் போகுது. எல்லா கம்பெனிக்காரங்களும் அவங்களுடைய ரா மெட்டீரியலையோ தயாரிக்கப்பட்ட புதிய மெட்டீரியலை எடை போடாமல் எடுக்கிறதே கிடையாது, அனுப்புறதே கிடையாது. அப்போ அந்த எடை மிஷினை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். இந்த எடை மிஷின் அனைத்தும் ஒரு நெட்வொர்க்கில் வந்துருச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், மானிட்டர் பண்ணிடலாம். யாரும் உங்களை டேக்ஸ் ஏமாற்ற முடியாது, அல்லது அதிகப்படியான சொன்ன அளவுக்கு மேலே கல்லை எடுக்க முடியாது. அரசுக்கும் வருமானம் வரும், மந்திரியும் ஏமாற்ற முடியாது, மக்களையும் ஏமாற்ற முடியாது. எது தேவைன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. நீங்களும் மாற்றத்திற்கானவர்கள். பழைய ஆட்சியாளர்கள் செய்த முறையவே நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி, தனி வழி, தனி தடம் நீங்கள் பதிக்க மாட்டீங்களா? ஒரு மாற்றத்திற்கான முயற்சியை எடுக்கவே மாட்டீங்களா? எப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.